சார், ஓகே இப்போ சார். இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகத்திலேயே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு வர ஒரு விஷயம் வந்து பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலும், அதைத் தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்ற ஒரு பதிலடியும் தான் உலகம் ஃபுல்லா பேசிட்டு வர்றாங்க. அது நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல தற்போதைய நேரத்துக்கு அது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த 2 சம்பவங்களும் நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இப்போ இந்த சம்பவம் நடந்தது அது ரொம்ப கண்டனத்துக்குரிய சம்பவம் அது. 28 பேர இந்தியாக்குள்ளார அ தாக்கிட்டு, சுட்டுட்டு அவங்க கொலை பண்ணிட்டு போறாங்கன்னா, ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்க சம்பவம் இது. நாம இத நாங்க ஃபுல்லா இந்தியாவுடைய அனைத்து முஸ்லிம்களும் இத வன்மையா கண்டிக்கிறோம் சார் நாங்க. நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதல்ல வந்து இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பாகிஸ்தான் மேல கோவத்தை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? சார் உண்மதான் சார். இது என்ன என்ன மாரியான இதுன்னா, அவங்க நாடு அவங்களுடைய இத பார்த்துக்கணும் சார். இந்த இந்தியா நாடு எங்களுடைய இந்திய தாய்நாடு, எங்களுடைய நாடு இது. இந்த ம மண்ணுல நாங்க பிறந்திருக்கோம். இஸ்லாம் எங்களுக்கு என்ன போதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, எங்களுடைய மண்ண நாங்க பாதுகாக்கிறது ஈமான் உடைய ஒரு பங்கு அது. ஈமானின் ஒரு பங்குன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ கொண்டு நாங்க இத இவங்கள ஃபுல்லா எதிர்க்கிறோம் சார். இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில இந்தியா வந்து எந்த அளவுக்கு இத வந்து ஒரு கம்பீரமா எதிர்கொண்டுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரதமர் மோடி வந்து இத எப்படி வந்து அ ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற மாதிரி உங்களோட பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அருமையான முறையில இவரு நம்ம பாரத பிரதமர் ஹேண்டில் பண்ணியிருக்கார் சார். ஒரு திறமையான லேடி ஆஃபீசர்ஸ் 2 பேர நியமிச்சிருக்காங்க. ஒருத்தர் சுஃபியா குரேஷி, இன்னொருத்தர் சிங் 2 லேடி வியோமிகா சிங், விங் கமாண்டர் ஆ வியோமிகா சிங். ஆமா. கமாண்டர் சிங் மேடம் 2 பேருமே ரொம்ப அருமையான இது போ போர் தொடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் என்னுடைய சார்பாக அனைத்து இந்திய முஸ்லிம்கள் சமூகம் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். மோடி ஐயா பாரத பிரதமர் அவர்கள் இத இவங்கள நியமிச்சு அந்த போர் தொடுத்து ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கதான் சார் செய்யும். ஏன்னா, இப்போ ப இந்தியா ஒரு பெரிய அளவுல அ சிந்தூர், ஆப்பரேஷன் சிந்தூர்ன்னு இத பெண்களாலேயே ஜெயிக்க வச்சுட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயம். நாங்க இந்தியா முஸ்லிம்கள் அனைத்து முஸ்லிம்களும் அ ஆர் க இது இந்திய அரசுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். இந்த மாரி பதிலடி குடுத்தா தான் அடுத்த கட்டத்துல இவங்க மறுபடியும் இந்த தவறுகள் செய்ய மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கு சார். சார், இப்ப இந்தியாவுல அ இந்திய அரசாங்கமா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி இருந்த யுபிஏ கவர்மெண்ட்டா இருக்கட்டும், இப்ப இருக்க என்டிஏ கவர்மெண்ட்டா இருக்கட்டும், இவங்க பொதுவா சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பாகிஸ்தான் மேல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தீவிரவாதத்த வந்து உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றாங்க மற்ற நாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி 2 கவர்மெண்ட்டுமே சொல்லியிருக்கு. உலக நாடுகள்லயும் சிலர் வந்து இத அடிக்கடி சொல்லி வருவத நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாவே சார் பாகிஸ்தான்ல அப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுங்களா? சார் இது உண்மையான இது சார். இவங்க சொல்லியிருக்கிற இந்திய அரசு சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மையான இதான் அது. இவங்க வேலைய என்ன இருக்குன்னா, தொடர்ந்து தீவிரவாதிகள உற்பத்தி பண்ணிட்டு, இந்தியாக்குள்ளார அனுப்பிச்சுட்டு, அடிக்கடி பார்டர்ல காஷ்மீர்ல எல்லா இடத்துலயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க தொடர்ந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. பலமுறை இந்திய அரசாங்கம் அவங்கள எச்சரித்தும் இவங்க அ இதுக்கு தலை சாய்ச்சு, செவி சாய்ச்சு கேட்கறதில்ல. அதனால நல்ல முறை இந்த அருமையான தாக்குதல் நடத்தி ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுடைய பணிய இந்த வேலையே தொடர்ந்து இதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களோட பார்வையில இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது வந்து உங்களோட பார்வையில இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்க மாபெரும் சொல்றீங்க வெற்றி இல்லையா? சார். மாபெரும் வெற்றி. வெற்றி மேல் வெற்றி சொல்லுவோம் சார் இது. ஆப்பரேஷன் சிந்தூர் இப்போ வெற்றி மேல் வெற்றி. இந்தியாவுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைச்சிருக்கு சார். ஒரு சரியான அரசியல் சூழ்நிலையும் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு கட்டுப்பட அரசாங்கத்துக்கு கட்டுப்பட ராணுவம் இருக்கக்கூடிய
ஒரு நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து தற்போதைய நிலையில போர் நிறுத்தம் பற்றின ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டு வந்து தற்போதைய சூழ்நிலை இந்தியாவும் அதோட தாக்குதல்களை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. உண்மையாவே சார் இப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த போர் நிறுத்தம் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து மேலும் தன்னோட தன்னோட தாக்குதல்களோ இல்ல தீவிரவாதிகள் மூலமான இந்தியா மேல தாக்குதல் நடத்துவதையோ செய்யாதுன்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? சார் இவங்களுடைய நாடகம் வந்து கண்டிப்பா வந்து நம்ப முடியாது சார். பாகிஸ்தான் வந்து வேணுமென்ட்டே வந்து கபட நாடகம் ஆடுது சார். நாங்க வந்து போர் நிறுத்திடுங்க, சீஸ்ஃபயர் பண்ணிடுங்கன்னு பண்ணிட்டு இந்த மாரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இவங்க தேவையில்லாத தீவிரவாத தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இத வந்து கடுமையா வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து எச்சரித்து, அ உலக நாடுகளுடைய இதுல வந்து முன்ன நிறுத்தி, அத இது என்ன சொல்றது? அ க கைப்பட வந்து எழுதி அவங்க வாங்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இல்ல இவங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு அடுத்த வந்து தாக்குதல் வந்து நடத்தக்கூடாதுன்னு. 1991ல வந்து சிம்லா அக்ரிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. சிம்லா அக்ரிமெண்ட் படி அவங்க வந்து எந்த விதமான தாக்குதல்களையும் அவங்க நேரடியாவோ, மறைமுகமாவோ நம்ம எல்லை தாண்டி வந்து செய்யக்கூடாதுன்றதும் இருக்கு. அத தாண்டி இந்த தடவ செஞ்சிருக்கிறாங்க. நம்ம சீஸ்ஃபயர் வந்து அறிவிச்சதுக்கு அப்புறமும் அவங்களோட தாக்குதல் வந்து ஸ்ரீநகர், ராஜஸ்தான், குஜராத் மாதிரியான பார்டர் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட வச்சேன். இவங்க வந்து அடுத்த முறை வந்து ஆஹ், இவங்க வந்து தாக்குதல் நடத்துனாங்கன்னா, இந்தியா வந்து உள்ள போயிட்டு புடிச்சுட்டு உட்காந்துக்கணும் சார். அத வந்து விடக்கூடாது சார். பாகிஸ்தான் வந்து அந்த இந்தியாக்குள்ளேருந்து பிரிஞ்ச நாடு தான் சார். அது வந்து இந்தியா நாடு தான். அதனால உள்ள போயிட்டு தாராளமா வந்து புடிச்சுட்டு உட்காரலாம் சார். இந்தியா முஸ்லிம்கள் அனைவரும் இந்தியால இருக்கிற அனைத்து சமூகத்தினரும் அ கவர்மெண்ட்க்கு ஆதரவா இருக்காங்க சார். இந்தியா முஸ்லிம்களும் ஆதரவா இருக்காங்க. முதல் நாங்க முஸ்லிம்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து இந்திய அரசுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றோம். இந்திய அரசு வந்து உள்ள போயிட்டு உட்கார்ந்துக்கலாம் சார் தாராளமா. சார் இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகள் அதனோட அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தானை பெருமளவுல நம்பிக்கை வைக்கிறது இல்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஐஎம்எஃப் மூலியமா ஃபண்ட் கொடுக்கறதோ இல்ல சீஸ்ஃபயருக்காக பாகிஸ்தானுக்காக சப்போர்ட் பண்ணி இந்தியா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதோ நீங்க எப்படி பாக்குறீங்க? அமெரிக்காவோட இந்த இன்டர்வென்ஷன் எப்படி பாக்குறீங்க? சார் அவங்க வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இதே பண்ணிட்டு இருக்காங்க சார். தொடர்ந்து இந்த மாரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் குடுக்கறது, பின்னாடி வந்து வேணான்னு சொல்றது, இதே மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்திய அரசு வந்து அமெரிக்காக்கும் தக்க இத வந்து பதிலா வந்து பதில் குடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம் அது. இதுக்குள்ள எங்களுக்கு வந்து எந்த விதமான ரோலும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க வந்து நேற்றைய முன்தினம் ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணதுக்கு பார்த்தா நாங்க ஒரு இரவு ஃபுல்லா வந்து நாங்க இதுக்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டோம். அதன் தொடர்ந்து இரண்டு அரசுகளும் வந்து ரொம்ப கிளவரா இந்த முடிவு எடுத்திருக்காங்க சீஸ்ஃபயருக்கு. ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறதே அவரு தான் அறிவிக்கிறார். திடீர்னு நாங்க ஆமா இதுல சார். எங்களுக்கு எந்த ரோலுமே இல்லைன்னு சொன்ன அமெரிக்கா வந்து திடீர்னு இந்த ஸ்டாண்ட் எடுத்து உள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? இது பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட கெஞ்சி இதுக்கான மத்தியஸ்தம் பண்ண சொன்னதாகவும் சில அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. உங்க பார்வையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சார் உண்மையா இருக்கும் சார் இது. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, இந்தியாவுடைய ம். தாக்குதல் வந்து அதிபயங்கரமான தாக்குதல் இருந்தது சார். இந்த சிந்தூர் ஆப்பரேஷன் வந்து அ அ இவங்க லெப்டினன்ட் கர்னல் குரைஷி அதிபயங்கரமான தாக்குதல் வந்து உள்ள நடத்துறதுனால, அங்க உள்ள தீவிரவாதிகள் முகாம் வந்து அழிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9, 10 முகாம் வந்து அழிச்சிருக்காங்க. இத வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாடமா நடந்து இருக்குது. அதனால வந்து பயந்து அடுத்த கட்டம் கண்டிப்பா வந்து பாகிஸ்தானை பிடிக்க வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அவங்கள வந்து நாடி இருக்கலாம். அமெரிக்காவை நாடி இருக்கு. நாடி இருந்ததுனால அவங்க வந்து இறங்கி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆ, உங்களோட பார்வையில பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய ஊடகங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வருது. எதை நம்பலாம், எதை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சில கேள்விகள் இருக்கு. அவங்களோட விமான அ தளவாடங்கள் வந்து நம்ம வந்து அடிச்சதாகவும், ராணுவ விமான தளங்கள அழிச்சதாகவும், அவங்களோட மிலிட்டரி பேஸ் அழிச்சதாகவும் சொல்றாங்க. இது உண்மைதான் ம். சார் இது. இந்திய அரசு வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமான இது தாக்குதல் நடத்தி
அவங்களுடைய தளவாடங்கள் எல்லாம் அழிச்சதுனால அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு சார். இது உண்மையான சம்பவம் தான் சார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில திரு ராகுல் காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனே வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுங்க. இத பத்தி விவாதிக்கணும். இந்திரா இந்திரா காந்தி வந்து ஒரு ஒரு கர்ஜனையா, ஒரு கம்பீரமா அ இத அணுகுன மாதிரி பிரதமர் மோடி அணுகல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சார், குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கும் சார். சரிங்களா? இப்போ என்ன தேவை? நாட்டுக்கு என்ன தேவை? நம்ம அதுதான் சார் பண்ணணும். அ ந எ 2 மாபெரும் கட்சிகள் சேர்ந்து இப்போ இந்தியாவ பாதுகாக்கிறதுக்கான அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம தொடர்ந்து இறங்கி செய்யணும். அனைத்து கட்சிகளும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் சார். குடுத்து நம்ம பாதுகாப்பு, இந்தியாவுடைய பாதுகாப்பு என்றது உறுதிப்படுத்தணும் இது சார். ஒரு இந்திய பிரஜையா உங்களுக்கு வந்து இந்த இந்தியாவின் இந்த தாக்குதலும், நீங்க சொல்ற மாதிரி அத தொடர்ந்து இருக்கக்கூடிய வெற்றியும், ஒரு இந்திய பிரஜையா உங்களுக்கு என்ன மாரியான மனநிலைய குடுக்குது? அவங்க உள்ளார தாக்குனது இந்தியாக்குள்ளார ஒரு மனவேதனையா இருக்கு சார். ஏன்னா, இந்தியா எப்பவுமே அவங்க நாட்டுக்குள்ளார போய் யாருமே தீவிரவாதிய அ புரமோட் பண்ணல. அவங்க புரமோட் பண்ணிட்டு தாக்குறது ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு. ஆனா, இப்போ அதுக்கு பதிலடி ஆப்பரேஷன் சிந்தூர் நம்ம இந்திய அரசு குடுத்து பாரத பிரதமர் இத முயற்சி எடுத்து செஞ்சது அதுக்கு தகுந்த பதிலடி நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா இது நல்ல ஒரு பதிலடி நான் நினைக்கிறேன் சார் இது. ரொம்ப நன்றி உங்க நேரத்த ஒதுக்கி, பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல இருக்கக்கூடிய வன்மத்த வந்து ரொம்ப தெளிவா எனக்கு சொல்லி, ஆப்பரேஷன் சிந்தூர் பத்தின உங்களோட பார்வையும் ரொம்ப விசாலமா இருந்தது. அ வரும் வரும் நாட்கள்ல இது என்ன மாரியான சூழ்நிலைக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். உங்க நேரத்த ஒதுக்கி எங்களோட கண்டிப்பா வந்து ரொம்ப நன்றிங்க சார்.